தயவு செய்து வாசிங்க. ஏன்னா என்னோட லைட்டு அவ்வளோ பத்தாதனால என்னால் பார்க்க முடியல. தமிழ் நல்லா படிக்கிறவங்க தயவு செய்து படிச்சுங்க. 1ஆவது அதிகாரம் 1லேருந்து 16 வசனம் வரைக்கும். நான் எப்பவுமே ஆன்சைட்டு தான் பாடிடுவேன், படிக்கிறேன். ரூத் 1ஆவது அதிகாரம் 1லேருந்து 16 வசனம். நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே போய் சஞ்சரித்தார். அந்த மனுஷனுடைய போர் எலிமேலுக்கு அவன் மனைவியின் பேர் நகோமி, அவனுடைய 2 குமாரரில் ஒரு பேர் மக்லோன், மற்றொரு பேர் கிலியோன். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய எப்ராத்தியராகிய அவர்கள் மோவாப் தேசத்திற்கு போய் அங்கே இருந்து விட்டார்கள். நகோமியின் புருஷனாகிய எலிமெக்கு இறந்து போனான். அவளும் அவளுடைய 2 குமாரனும் மாத்திரம் இருந்தார்கள். இவர்கள் மோவாப் பெண் கொண்டார்கள். அவர்கள் ஒருத்தி பேர் யோபா, மற்றவர் பேர் ரூத். அங்கே ஏறக்குறைய 10 வருஷம் வாசம் பண்ணினார்கள். பின்பு மக்லோன், கிலியோன் என்னும் அவர்கள் இருவரும் இறந்து போனார்கள். அந்த ஸ்திரீ தன் குமார் இருவரையும் தன் புருஷனையும் இழந்து தனித்தவளானாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை கண்டித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மக்களோடே கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து தன் 2 மருமக்களோடு கூட காணியின் ஸ்தலத்திலே விட்டு போய்விட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடக்கையில் நகோமி தன் 2 மருமகளையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் நீங்கள் செய்தது போல கர்த்தர் உங்களுக்கும் செய்வாராக. கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்ப்பு புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக என்று சொல்லி அவர்களை முத்தமிட்டார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அவரை பார்த்து, உம்முடைய ஜனத்தன்னைக்கு உம்முடைய கூட வாரோம் என்றார்கள். அதற்கு நகோமி, என் மக்களே, நீங்கள் திரும்பி போங்கள். என்னுடனே நீர் வருகிறீர்கள். உங்களுக்கு புருஷராகும் படிக்கு இனிமேல் என் சத்தத்திலே எனக்கு பிள்ளைகள் உண்டாகுமோ? என் மக்களே, திரும்பி போங்கள். நான் வயது சென்றவர், ஒரு புருஷனுடன் வாழத்தக்கவர் அல்ல. அப்படிப்பட்ட நம்பிக்கை எனக்கு உண்டாயிருந்தது. நான் இன்று இரவில் ஒரு புருஷனுக்கு வாழ்க்கைப்பட்டு பிள்ளைகள் பெற்றாலும் அவர்கள் பெரியவராக மட்டும் புருஷன் வாழ்க்கைப்படாதபடிக்கு நீங்கள் பொறுத்திருக்கிறீர்களா? அது கூடாது. என் மக்களே, கர்த்தருடைய கை எனக்கு விரோதமாய் இருக்கிறதுனால் உங்கள் நிமித்தம் எனக்கு மிகுந்த விசனம் இருக்கிறது என்றார். அப்பொழுது அவர்கள் சத்தமிட்டு அதிகமாய் அழுதார்கள். ஒருவாள் தன் மாமியை முத்தமிட்டு போனாள். ரூத்தோ அவளை விடாமல் பற்றி கொண்டாள். அப்பொழுது அவள், இதோ உன் சகோதரி தன் ஜனத்திடத்திற்கும் தன் தேவனிடத்திற்கும் திரும்பி போய் விட்டாளே, நீயும் உன் சகோதரியின் பிறகே திரும்பி போ என்றாள். அதற்கு ரூத், நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நான் வரேன், நீ தங்கும் இடத்திலே நான் தங்குவேன். உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். நீ மரணம் அடைய மட்டும் நீங்க படிக்கும்போது கவனிச்சிருந்தீங்கன்னா, அவங்க நகோமியோடைய வாழ்க்கை வரலாறு, அவங்க ஹஸ்பண்ட் யாரு, அவங்க பிள்ளைங்க யாருன்னு அவங்க என்ன நடந்ததுனாக்கா, அவங்களுக்கு அவங்க இருந்த நாட்டில் பஞ்சம் உண்டாயிற்று. அதனால மோவாப்புக்கு போனாங்க. போய் குடும்பமாக போனாங்க. அங்கே போய் அங்கே 2 பங்கனுங்களும் கல்யாணம் முடிச்சுட்டாங்க, மோவாப் பெண்ணுங்களை. சரியா? ரூத்து ஒருபா அங்கே கணவனும் இறந்து போனாரு, 2 பிள்ளைங்களும் இறந்து போனாங்க. அவங்க 10 வருஷம் அந்த ஊரில் ஊரில் இருந்தாங்க. அப்புறம் கேள்விப்பட்டாங்க, அது திருப்பியும் அவங்க இருந்த ஊரில் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு. காலை
களஞ்சியங்களையெல்லாம் ஆண்டவர் வாசல் வந்திருக்கிறாருன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு கிளம்பி வராங்க. இப்போ கிளம்பி போகும்போது வரும்போது பொம்பளைங்களா வராங்க. நகோமி அவங்க மருமக 2 பேரும் 3 பேரா வராங்க. போகும்போது கணவன் மனைவி 2 பிள்ளைங்க 4 பேரா போனாங்க. அதான் நவோமி வந்து என்ன நவோமின்னு கூப்பிடாதீங்க, மாறான்னு கூப்பிடுங்க. பாட்டு படிச்ச மாறாவின் தண்ணீரே மதுரமாக்கும் தேவன். சரியா? அவங்க ரொம்ப துக்கம் அடைஞ்சு போயிட்டாங்க. ஏன்னா கணவர் இறந்துட்டாரு, 2 பிள்ளைங்களும் இறந்துட்டாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட போற வழியில அவங்க சொல்லுவாங்க, என்னால வயசாயிடுச்சு, என்னால முடியாது, உங்களுக்கு இன்னொரு ஆம்பளை நான் இப்போ கல்யாணம் பண்ணாலும் காத்திருப்பீங்களான்னு கேட்குறாங்க. சரி போயிடுங்கன்னு சொல்லிடுவாங்க. போகிற வழியிலலாம் போயிடுங்க. அவங்க ஒரு பால் போயிட்டாங்க. ரூத்து மட்டும் போகல. 16வது வசனத்தை நல்லா அழுத்தி படிங்க. அவங்க நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். நீ போகும் இடத்திற்கு நானும் வருவேன், நீ தங்கும் இடத்திலே நானும் தங்குவேன். உம்முடைய கணம் என்னுடைய கணம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன். உம்முடைய தேவன் என் தேவன். அப்பனா நகோமியோட தேவனை அவங்க சொந்த கடவுளை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. அதனாலதான் அவங்க உணர்ந்திருக்காங்க, ருசித்து இருக்காங்க. போக மாட்டேன்னு சொல்லுறாங்க. நீ மறிச்சாலும் நான் அங்கே மறிச்சுட்டு போறேன். 17வது வசனத்தை நேரம் இருந்தாக்கா தூக்கம் வராட்டி ரூத் புத்தகம் எடுத்து அது 4 அதிகாரம் தான் படிங்க. அவங்க போகவே இல்லை, போமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ஆனா அவங்க போய் சேர்ந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்கன்னாக்கா, உட்கார்ந்து இல்லை, நீ போய் வேலை செய்ய அதிகாரம் பண்ணல. நகோமி வந்து வேற தேசத்துக்காரங்க, மோபாய் ரூத் வந்து மோபாய் ஊர்ல உள்ளவங்க. ஆனா 2 வித்தியாசமான கேரக்டரை நம்ம அங்க பார்க்கிறோம். அதிகாரம் பண்ணல. அவங்க உடனே அவங்க வயசானவங்க கிளம்பி போய் வேலை செய்யறாங்க. அந்த காலத்துல எல்லாம் இப்ப இருந்த ஃபேக்டரி என்னென்னமோ வேலை இருக்கு. அந்த காலத்துல எல்லாம் வயல்வெளி தான். அதனால போய் கொட்டி இருக்கிற பருக்கைகளை நான் பொறுக்கி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அவங்க சாப்பிட்டது மிச்சம் எடுத்து கொண்டாந்து மாமியாவுக்கு கொடுக்குறாங்க. நீங்க படிக்கிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தெரியும். நல்ல குணசாலியான பெண். அவங்க வித்தியாசம் பார்க்கல, அவங்க போஸ் பண்ணல. நான் இப்படிதான் இருப்பேன் இப்படி சொல்லல. தாழ்ந்து ஒரு நான் படிக்கும்போது அந்த அழுமையான அந்த ஒரு குணத்தை பார்க்குறேன். நான் எனக்கு வளமையாக கொடுத்து சொல்ல தெரியல. ஆனால் நல்ல குணத்தாலியான பெண்ணை நான் பார்க்குறேன். அவங்க மாமியாருக்கு சாப்பாடு கொடுக்குறாங்க, அவங்களும் சாப்பிட்டுக்கிறாங்க. நீங்க 2வது அதிகாரத்துல பார்த்தீங்கன்னாக்கா போவாஸ் நல்ல கேரக்டரை நம்ம பார்க்குறோம். அவரும் 1லேருந்து 10 படிச்சிருங்கம்மா ப்ளீஸ். தேங்க்யூ. நகோமிக்கு அவருடைய புருஷனாகிய எலிமெக்கின் உறவின் முறையில் போவாஸ் என் பேருள்ள மிகுந்த ஆர்த்திக்காரனாகிய இனக்காரன் இருந்தான். மோவாபிய ஸ்திரியான ரூத் என்பவர்
தயவு செய்து வீட்டில் போய் படிங்க. நீங்கள் போவாசை வந்து பார்த்துருங்கன்னா அவரோட ரொம்ப ஆஸ்திக்காரர், நல்ல நல்ல பணம் படித்தவர், நல்ல ஆஸ்தி உள்ளவர். ஏன்னா வயல்வெளியிலே வச்சிருக்காரு, அதுக்கு உரிமையாளர் அவர் தான். ஏன்னா அவருங்க நகோமியோட கணவனோட சொந்தக்காரர் அவர். சரியா? அவரால் பிற்பற்பாடு பார்ப்போம். அந்த யதார்த்தமாக தான் அவங்க போனாங்க. நான் போய் அந்த நெல் வயலில் பொறுக்கிட்டு அந்த பழைய ஏற்பாடுலேருந்து நீங்கள் படிச்சினாக்கா அந்த ஏழை எளியவர்களே பொறுக்கி சாப்பிட்றதுக்காக வேண்டி அந்த வயலில் உள்ள இந்த ஆஸ்திகாரங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு ஆண்டவர். சில பருக்கைகளெல்லாம் கீழே விழுந்தாக்கா அதை எடுக்காதீங்கன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா ஏழை எளியவர்களை வந்து அதை பொறுக்கி அதை கூட்டி சேர்த்து அதை சமைச்சு சாப்பிடுவாங்க. அதுக்காக வேண்டி பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் கட்டளையிட்டாரு, வாக்குத்தத்தம் சொல்லிட்டாரு. அப்போ அது மாதிரி எல்லாரும் கீழ்ப்படிஞ்சு நடக்கிறாங்க. அந்த சமயத்தில் தான் ரூத் போய் பொறுக்கி எடுத்து அவங்களும் சாப்பிட்டுட்டு அவங்க மாமியாருக்கு கொடுத்துட்டு அது யதார்த்தமாக தான் போனாங்க. ஆனால் நவோமி கேட்பாங்க, நீங்கள் இன்னைக்கு எங்கே போய் வேலை செஞ்சேன்னு கேட்பாங்க. அப்போ நவோமிகிட்ட ரூத்து சொல்லுவான், அவர் இந்த போவாசனோட நிலத்துல தான் நான் போய் வேலை செஞ்சேன். அவர் ரொம்ப நல்லவர். எனக்கு அவரை கூப்பிட்டு அவரோட நல்ல குணாதிசயத்தை நம்ம பார்க்குறோம். அவருக்கு தெரியாது என்ன, அந்த வேலையாளங்களை கூப்பிட்டு கேட்குறாரு, இவங்க யாரு புதுசாக வந்திருக்காங்களேன்னு. இப்போ வழக்கமாக நம்ம கேட்குறது தானே. அப்போ வேலையாளங்கள்லாம் சொல்லுவாங்க, நவோமி கூட வந்து அவங்க மருமக வீட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டாங்க, அவங்க கூடயே வந்துட்டாங்க. அப்போ அவர் சொல்லுவார், அம்மா நீ இங்கே வந்து சாப்பிட்டுக்கோ, அது வேலையாளங்களோட இருந்துக்கோ, வேற எங்கேயும் போகாத, அவங்க பிடிச்சி வச்ச தண்ணியெல்லாம் பிடிச்சிக்கோன்னு சொல்லுவார். நல்ல குணதாசியை வந்து போவாஸ்கிட்ட நாம் பார்க்குறோம். நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கணும்னா அவங்க வாழ்க்கை துணையை இந்த மாதிரி கேரக்டரில் தான் தேர்ந்தெடுக்கணும். 3வது அதிகாரத்தில் நவோமி ஒரு நல்ல ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஏன்னா அந்த வயல் வெளியில் ஒரு அறுவடை ஒரு நாள் வரும். அப்போ அறுவடை நாள் போது அதெல்லாம் அறுவடையெல்லாம் செஞ்சுட்டு மூட்டை கட்டிட்டு சந்தோஷமா, ஏன்னா அறுவடை செஞ்சுட்டாங்களே, அப்போ நல்லா சாப்பிட்டுட்டு தண்ணி அடிச்சுட்டு படுத்துடுவாங்க. அப்போ அந்த மாதிரி நேரத்தில் தான் நவோமி ஆலோசனை சொல்லுவாங்க ரூத்துக்கு, நீ போய் யாரும் பார்க்காததுனால நல்லா குளிச்சுட்டு நல்லா அழகான சட்டையை போட்டு போய், அவரு தான் என்னோட கணவரோட சொந்தக்காரரு, அவர் ஒருத்தரால தான் என்னோட நேரத்தை மீட்க முடியும்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அப்போ என்ன செய்ய, வேலை செஞ்சுட்டு யாரும் பார்க்காதப்ப அவர் படுத்திருப்பாரு, அவரோட காலில் துணியை போர்வையால் என்னை மூடுமையால் பாடிக்கிட்டு இருக்கீங்களே, அந்த போர்வையை எடுத்துட்டு முடிக்குவாங்க. இப்போ திடீர்னு தூக்கி போட்டு பயந்து போய் போவாஸ் கேட்பாரு, நீ யாருமா அப்படி சொல்லுவாங்க. உங்களோட சொந்தக்காரவங்க எங்களோட நிலத்தை நீங்கள் வீட்டுக்கணும், உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. நவோமி குணாதிசயத்தை பார்க்கும்போது நல்ல ஒரு மாமியாவா இருந்தாங்க.
வேற வேற மாதிரி தவறான ஆலோசனை சொல்லல. வெரி பியூட்டிஃபுல் கேரக்டர் நவோமிக்கு இருந்தது, ரூத்துக்கு இருந்தது, போவாஸ்க்கு இருந்தது. ரொம்ப அழகான குணாதிசயத்தை நான் பார்க்கிறேன். இந்த போவாஸ் சொல்லிட்டு 4வது அதிகாரத்தில் போன படிச்சு பார்த்தீங்கன்னாக்கா அவர் என்ன செய்வார்? அம்மா நீ 3வது அதிகாரத்தில் சொல்லுவார், நீ நல்ல குணசாலியான பொண்ணு, நீ வேற எவனையாவது எவ்வாறு பண்ணியாவது பார்த்துக்கிட்டு போகாம என்ன தேடி வந்தியே, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொல்லுவாங்க. தவறான ஆலோசனை கொடுக்கல நவோமி. ரூத்தும் நல்ல குணசாலியா நடந்துக்கிட்டாங்க, போவாசும் நல்ல குணசாலியா சுதந்திரவாளின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன செய்வாரு? அவங்களுக்குன்னு சொந்தக்காரங்க இன்னொருத்தர் இருக்கிறாரு, அவரை போய் நான் கேட்டுக்கிறேன், அவரு உங்களோட நிலத்தையும் வாங்கிட்டு அந்த அவங்களோட முறைப்படி நிலத்தை வாங்கிட்டு அவங்கள விதவையா இருக்கிறவங்களையும் கல்யாணம் முடிச்சிடணும், அப்படிதான் செய்யணும், அப்படிதான் போய் கேட்பாரு. போவாஸ் போய் கேட்பாரு, உங்களுக்கு சுதந்திரவாளியா இன்னொருத்தர் இருக்கிறான்னு அவரையும் கேட்பாரு. முதல் நிலத்தை வாங்குறேன்னு சொல்லிடுவாரு. அப்படின்னாக்க நிலத்தை வாங்கினாக்கா அந்த ரூத்தையும் நீ கல்யாணம் பண்ணணும்னு சொல்லுவார். அது முடியாதுன்னு சொல்லிடுவார். அப்ப அவங்களோட முறைப்படி அவங்க சப்பாத்தா மாத்திக்குவாங்க. முடியாதுன்னு சொன்னனால போவாஸ் என்ன செய்வாரு? அவங்கள கல்யாணம் முடிப்பார். அவங்கள கல்யாணம் முடிச்சனால அவங்களுக்கு ஒரு தேவன் ஒரு பிள்ளையை ஆசீர்வதிப்பார். அவரோட பேரு தான் ஓபேத். அவரோட வம்ச வழியிலிருந்து வந்ததுதான் நம்மளோட இயேசு. தேவன் என்ன செய்யறாருன்னாக்கா சுதந்திரவாளி அனுப்பி ரூத்துக்கு எப்ப சொன்னாங்க? முதல் அதிகாரத்துல 16வது வசனத்துல என் தேவன் உன்னுடைய தேவன் என் தேவன் சொன்னாங்கல்ல. தேவன் முழு மனசோடு அவங்க சொன்னதுல அவர் கேட்டுட்டார், பார்த்துட்டார். அதனாலதான் இந்த ஆசீர்வாதங்களை அவங்களுக்கு கொடுக்கிறார் ரூத்துக்கு. தேவன் இல்லாம நம்ம ஒன்னும் அசைக்க முடியாது. தேவனோட வசனம் நம்மளுக்குள்ள இருக்கணும், தேவன் நம்மளோட இருக்கணும், பரிசுத்த ஆவியானவர் நம்மளோட இருக்கணும். அதன் வளர்ந்தது ரூத் ஆசீர்வாதமா நல்ல குணசாலியான பொண்ணு. அவரு போவாசே சொல்லுவாரு, நீ நல்ல குணசாலியான பொண்ணுன்னு சொல்லுவாரு. அந்த மாதிரி சொல்லணும்னு குணதிசை நம்மளுக்கு இருக்குன்னா we need to sow in the word of God. நம்ம ஆண்டவரோட வார்த்தையில நிலைச்சிருக்கணும், தேவனோட சஞ்சரிச்சிருக்கணும், ஜெபம் இருக்கணும், தேவனோட நடக்கணும், பரிசுத்த ஆவியின் வழிநடத்தல் நம்மளுக்குள்ள இருக்கணும். இல்லாட்டி நல்ல குணசாலியான பண்ண நம்ம இருக்க முடியாது. இன்னைக்கு மதர்ஸ் டே, தேவனோட வசனத்தை படிங்க. டெய்லி பிரேக்ல ஒரு 4 வசனம் தான் வரும். அதையாவது போட்டுட்டு காடியில் போகும்போது கேட்டுட்டு போங்க, எல்லாத்தையும் படிங்க. அட்லீஸ்ட் பசிக்குதுன்னு சாப்பிட்றோம்ல, அந்த தாகம் இருக்கணும். தேவனோட வசனத்தை படிக்கலன்னு அந்த தாகம் இருக்கணும். என்னால் முடியாது, 3 மணிக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு ஆண்டு வசனத்தை படிச்சிடுவேன், ப்ரே பண்ணிடுவேன், எல்லாருக்கும் குட் மார்னிங் அனுப்பிடுவேன், அவங்களுக்காக ஜெபிப்பேன். செய்யுங்க, தேவன் உங்களோடு செஞ்சிருப்பார். இந்த மதத்துல நல்ல குணசாலிய பிள்ளைங்களா இருக்கணும்னாக்கா மற்றவங்களை நம்மளை சொல்லணும். போவாஸ் சொல்லுவார் நவோமி, அது ரூத்தை பார்த்து நல்ல குணசாலியான பெண்ணு நீனு, வேற யாரையும் தேடி போடல, என்ன தேடிட்டு சுதந்திரவாளியே என்ன தேடிட்டு வந்த அப்படின்னு சொல்லுவார். அந்த மாதிரி சொல்றது படி
அப்படி நாம் நடந்துக்கணும். நல்ல குணசாலியான பெண்ணுங்களா இருக்கணும், தாயாகவும் மருமகளாகவும் மகளாகவும் இருக்கணும்னாக்கா தேவன் தாமே உதவி செய்வார். தேவனோட வசனம் நம்மளோடு ரிலேட் இருக்கணும், பரிசுத்தாவின் வழி நடத்தலும் நம்மளோடு இருக்கணும். தேவன் தாமே இந்த நாளில் ஆசீர்வதிப்பாராக. ஹாப்பி